சுடுநீர் வேடிக்கை. ஹாய் குட்டீஸ், உங்களுக்கு தண்ணியில் விளையாட பிடிக்கும் தானே? இன்னைக்கு சூடான நீரை வச்சு ஒரு வேடிக்கை செய்யலாமா? அதோட அறிவியலை விளையாட்டு மூலமாக கற்றுக்கலாமா? அதுக்கு தேவையான பொருட்கள் சூடான வண்ண நீர், குளிர்ந்த நீர், டிராப்பர். இன்னைக்கு நாம குளிர்ந்த நீரோட அடர்த்தியையும் சுடுநீரோட அடர்த்தியையும் சோதிக்க போறோம். இப்போ டிராப்பர்ல கொஞ்சம் சூடான வண்ண நீரை எடுத்து குளிர்ந்த நீர் இருக்கிற டம்ளர்ல மெதுவா துளி துளியா விடணும். பாருங்க, அந்த சூடான வண்ண நீர் குளிர்ந்த நீருக்குள்ள கொஞ்சம் இறங்கிட்டு திரும்ப மேல வருது. இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, வண்ண சுடுநீர் குளிர்ந்த நீரை விட லேசானது. அதனாலதான் சுடுநீர் குளிர்ந்த நீரின் மேற்பரப்புல வந்து மிதக்குது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம்னா வண்ண நீர் கீழே வந்து ஒன்றாக கலந்துரும். ஏன் இப்படி ஆகுதுன்னா, வண்ண சுடுநீரோட வெப்பநிலையும் குளிர்ந்த நீரோட வெப்பநிலையும் ஒரே சமநிலைக்கு வந்துடும். அதனால ரெண்டு தண்ணிகளோட அடர்த்தியும் சமமாகுது. இப்போ அந்த தண்ணி முழுசும் வண்ண நீரா மாறிடும். என்ன குட்டீஸ், நீங்களும் இந்த மாதிரி சுடுநீர் வேடிக்கை காட்ட ரெடி ஆயிட்டீங்க தானே? அடர்த்தி, வெப்பநிலை. ஒரு பொருளின் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அதன் அடர்த்தி குறைகிறது.